பச்சை தமிழனா இருந்தால் நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள். தமிழர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டது அப்படின்னு தான் நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்க. ஆனால் அந்த தமிழர்களுடைய வரலாறு மறைச்சதே ஒரு தமிழன் தான். முகலாயர்கள் ஆட்சி காலம், பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் வரலாறு மறைச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும். சுதந்திரம் வாங்கின பிறகு கற்பனைக்கு எட்டாத கோவில்கள் எல்லாம் இருக்கின்றன, அது எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு கோவில் பாருங்கள், பள்ளிகொண்டா பெருமாள் கோயிலில் மன்னர்களால் கட்டின ஒரு கோவிலுங்க. கல்வெட்டு இருக்குது, எழுதியிருக்காங்க. அந்த கல்வெட்டை மறைச்சி இவங்க ஒரு கல்வெட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க கல்வெட்டு வச்சுருக்காங்க. 60 வருஷம் மாறி மாறி 2 கட்சிக்காரங்களும் எப்போல்லாம் வராங்களோ அப்போல்லாம் ஒரு கல்வெட்டு வச்சுருவாங்க. அதை மன்னர்கள் எழுதியிருக்கிற அந்த எழுத்தை மறைச்சி இந்த கல்வெட்டு வச்சுருக்கிறாங்க. அது இந்த ஒரு இடம் மட்டும் இல்லைங்க, இங்கேருந்து அந்த மூலஸ்தானங்க, இது பள்ளிகொண்டா பெருமாள் கோயிலுடைய மூலஸ்தானம். அந்த ஃபுல்லாக பாருங்கள், பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக கல்வெட்டு டைல்ஸு போட்டு ஒட்டியிருக்காங்க. அந்த டைல்ஸில் வெள்ளை கலரில் எழுதி ஃபுல்லாக நீட்டும் பாருங்கள், ஹெண்டு வரைக்கும் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். அப்படியே சுற்றி இப்படி இந்த பக்கம் வந்தோம்னா இந்த லாஸ்ட்டில் ஒட்டியிருப்பானுங்க. இது பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் இது பாருங்கள், இங்கே ஒட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த ஓரம் பாருங்கள், மன்னர்கள் எழுதின கல்வெட்டு இருக்குது. மன்னர்களால் எழுதின கல்லில் எழுதின ஒரு வரலாறு இருக்குது பாருங்கள். இந்தமாரி வரலாறு இந்த எழுதியிருக்காங்க தெரியுதா? இது போல் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க மன்னர்கள். அது எல்லாம் இப்போ தொல்லியல் துறை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் இப்போ பாருங்கள், சுற்றி மஞ்சள் கலரில் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க பாருங்கள். இது போல் இது பாருங்கள், மூலஸ்தானம் பக்கத்துலேயே இது பாருங்கள், இங்கே ஒட்டியிருக்காங்க. இது பாருங்கள் பக்கத்தில் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். இது போல் தமிழர்களுடைய வரலாறு அழிக்கிறதே ஒரு தமிழன் தான் அப்படின்றது ஒரு தமிழை என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் விடிவு காலம். படித்தவங்க கூட ரொம்ப சுயநலத்தோட பணத்துக்காக சுயநலமாக நடந்துக்கிறாங்க பாருங்கள். மன்னர்கள் கட்டி வச்சுருக்காங்க கோயில், அதில் தமிழில் எழுதியிருக்காங்க. அந்த எழுத்தை மறைச்சி இப்போ இருக்கிற டைல்ஸில் எதுவுமே கல் ஒட்டியிருக்காங்க ரொம்ப தூரத்துக்கு.